தமிழ் பேசும் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸலில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற சில அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற சில அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் இன் எக்ஸல், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க வெர்ஷன் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2019. இந்த வெர்ஷன் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த வெர்ஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ ஃபாலோ பண்ணி 2019 வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற சில அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இதை எப்படி பண்ணுறதுங்கிறத மொதல் பார்க்கலாம். ஸோ எக்ஸலை பொறுத்த வரைக்கும் பேசிக் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, பேசிக் ஃபார்முலாஸாக இருந்தாலும் சரி, நம்ம எப்போயுமே எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் சைனை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எக்ஸல் பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் சைனை வச்சு நீங்கள் எதை ஸ்டார்ட் பண்ணாலும் அது ஃபஸ்ட் என்ன அஸ்யூம் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஃபார்முலா, அது ஒரு ஈக்குவேஷன் அப்படிங்கிறத தான் அதை அஸ்யூம் பண்ணிக்கும். ஸோ எப்படி நம்ம ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு வேல்யூ 5, 5. ஸோ ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் அந்த செல்லில் இருக்க வேல்யூஸ் எடுக்கணும். எக்ஸலை பொறுத்த வரைக்கும் செல்ஸ் எப்படி கோஆர்டினேட் ஆகிருக்கும் அப்படின்னா காலம் அண்ட் ரோ ரெண்டையும் மிங்கிள் பண்ணி தான் கோஆர்டினேட் பண்ணியிருக்கோம். ரோ வந்து எப்பவுமே நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரைக்கும் மூவ் ஆகும். அண்ட் காலம் எப்பவுமே A to Z, AA, AZ, A, அப்புறம் BA, BZ இந்த காம்பினேஷன்ஸில் மூவ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு நம்பரை நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது, இதில் இருக்க வேல்யூ நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த காலம் அப்புறம் ரோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். ஸோ ஈக்குவல்ஸ் இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா C1. ஸோ இந்த C1ல் இருக்கிற வேல்யூவை எடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் D5. அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேல்யூ இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் அது அங்கே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ 6, 3 ஈக்குவல்ஸ் C2 மைனஸ் D2. 3 ஈவன் நெகட்டிவ் நம்பராக இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். மல்டிப்ளிகேஷனுக்கு அதே மாதிரி தான் ரெண்டு நம்பரை நம்ம கொடுக்க போகிறோம். Equal sign C3 star D3 30. Division same as it is. 10 equals 10/2 5. ஸோ இதெல்லாம் சில செல்ஸ், பர்டிகுலர் செல்ஸ் நம்பர். இது நீங்கள் குரூப் ஆஃப் இல்லை செலக்டட் ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா அந்த மாதிரி நேரத்தில் இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஒவ்வொரு செல்லுக்கும் இன்கேஸ் நான் இப்போ 10 செல் வச்சுருக்கேன்னா என்னால் 10 செல்லுக்குமே ஒரு செல்லை நான் செலக்ட் பண்ணி அதில் இருக்க வேல்யூ எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி சினாரியோக்கு தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் மூவ் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்கேஸ் ஈக்குவல்ஸ் சம், எனக்கு இந்த ரெண்டு செல்லை நான் கால்குலேட் பண்ணாலும் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னால் கால்குலேட் பண்ண முடியும். எப்படி நீங்கள் செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கமா. ஸோ லிமிட்டட் நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து எப்படி செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னா கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணலாம். தட்ஸ் இட். இதுவே குரூப் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல்ஸ் சம். எய்தர் நீங்கள் மேனுவலாக கொடுக்கலாம். இன்கேஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட், எங்கே நான் ஸ்டார்ட் பண்ணணும் அங்கே எங்கே நான் ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட் நான் கொடுக்கணும். நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது C1 கோலன். ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்குரிய சிம்பிள் நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம்னா கோலன், இந்த ஆப்ரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் எண்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது E4. நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக அதோட ரேஞ்சை அதுவே ஃபெச் பண்ணிக்கும். தட்ஸ் இட். இது ஒன் ஆஃப் தி வே. இல்லை அப்படின்னா நீங்களே ரேஞ்சை மேனுவலாக செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள், எது வரைக்கும் வேணுமோ நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட், சிம்பிள். அதே தான் ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவல்ஸ் ப்ராடக்ட். அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு செல்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா கமா வச்சு செப்பரேட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். இதுவே ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்க்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் செலக்ட் அண்ட் ட்ராக். தட்ஸ் இட். எக்ஸ்பொனென்ஷியல் வேல்யூவில் போயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அது எக்ஸ்பொனென்ஷியல் வேல்யூவில் தான் போகும். ஈக்குவல்ஸ் ப்ராடக்ட். இது ரெண்டே நான் மல்டிப்ளை பண்ணுறேன் 4 செல்லையும். இதுதான் அதோட வேல்யூ. ஓகே, ஸோ
இந்த மாதிரி தான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது. யூஸ்வலாக ஆவரேஜோட ஃபார்முலா என்ன, நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சி டோட்டல் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், இது ஆவரேஜோட ஃபார்முலா. பட் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஃபார்முலா ரொம்ப ஈஸி. நீங்கள் நம்பர் ஆஃப் எதை ஆட் பண்ணணுமோ அதை மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா, செலக்ட் பண்ணி கொடுங்க, அதுவே இதை ஆட் பண்ணி அதோட டோட்டலையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதோட ஆவரேஜையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ மீடியன் பொறுத்த வரைக்கும் மீடியன் என்ன அப்படின்னா மிடில் மோஸ்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. 1000, 3000, 2000, 4000, 5000. ஸோ இந்த ரேஞ்சில் மிடில் மோஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு எந்த வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 தான். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஸோ ஈக்குவல்ஸ் மீடியன், அந்த ரேஞ்ச் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே உங்களுக்கு மிடில் மோஸ்ட் வேல்யூவை கண்டுபிடிச்சி கொடுத்துரும். ஸோ மீடியன் அப்போ இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? மிடில் மோஸ்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கவுண்டோட ஃபங்க்ஷன் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த செல்ஸ் ரேஞ்சில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் கவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஈக்குவல்ஸ் கவுண்ட். இப்போது இந்த செலக்டட் ரேஞ்சில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆனால் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, கவுண்ட் ஃபங்க்ஷன் நம்பர்ஸை மட்டும்தான் கவுண்ட் பண்ணும், ஸ்ட்ரிங்ஸை கவுண்ட் பண்ணாது. ஸோ ஈக்குவல்ஸ் கவுண்ட். நான் ஸ்ட்ரிங்கே சேர்த்து செலக்ட் பண்ணாலும் அது நம்பர்ஸை மட்டும்தான் கவுண்ட் பண்ணும். ஸோ ஸ்ட்ரிங்கையும் சேர்த்து கவுண்ட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதுதான் கவுண்ட் ஏ, கவுண்ட் ஆல். ஸோ ஈக்குவல்ஸ் கவுண்ட் ஏ. இப்போ நான் இது எல்லாத்தையுமே சேர்த்து செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ கொடுக்குது? 16. ஏன்னா நம்மளோட மொத்த கவுண்ட் பார்த்தீங்கன்னா 12 நம்பர்ஸ் 12 இருக்குது, 4 ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே இடையில பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸ் இருக்குது, இது அது கவுண்ட் பண்ணலை. ஸோ அப்போ blank ஸ்பேஸை மட்டும் கவுண்ட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் CountBlank ஈக்குவல்ஸ் CountBlank. நான் இந்த செலக்டட் ரேஞ்சில் எவ்வளோ blank ஸ்பேசஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா CountBlank ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது எவ்வளோ எம்டி ஸ்பேசஸ், எவ்வளோ எம்டி செல்ஸ் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். டோட்டலாக நான் செலக்ட் பண்ண ரேஞ்சில் 4 எம்டி செல்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் இந்த செலக்டட் ரேஞ்சில் இந்த பர்டிகுலர் நம்பர் மட்டும் எத்தனை டைம் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் CountIf ஃபங்க்ஷன். கவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்ம ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் கொடுக்கும்போதே கூடவே ஒரு க்ரைட்டீரியாவும் கொடுக்குறோம். என்ன க்ரைட்டீரியா? பர்டிகுலர் நம்பர் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படிங்கிற அந்த க்ரைட்டீரியா நம்ம கொடுக்குறோம். அது எப்படி கொடுக்குறது? ஈக்குவல்ஸ் CountIf. ஃபஸ்ட்டு நான் ரேஞ்ச் கொடுக்கணும், ரேஞ்ச் அப்புறம் தான் நான் க்ரைட்டீரியா கொடுக்கணும். இந்த ரேஞ்சில் நான் செக் பண்ண போகிற நம்பர் என்னது? 6. இதுதான் க்ரைட்டீரியா. இந்த 6 எத்தனை டைம் உள்ளே அப்பியர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த CounTIf ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். டோட்டலாக எனக்கு 6 உள்ள 6 டைம்ஸ் இருக்குது. இந்த செலக்டட் ரேஞ்சில் 6 அப்படிங்கிற இந்த வேல்யூ எனக்கு 2 டைம்ஸ் இருக்குது. இந்த ரேஞ்சில் நான் இப்போ எத்தனை தடவை 6 நான் சேஞ்ச் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அதோட கவுண்ட் இங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒன் டைம் நீங்கள் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த செலக்டட் செல்ஸ் ரேஞ்சில் நீங்கள் எத்தனை தடவை என்ன வேல்யூ மாற்றினாலும் அதோட ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா சம் அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். Vlookup அப்படிங்கிறது சில அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். லுக்கப்பில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸை பற்றிலாம் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலில் போய் பாருங்கள். சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். Vlookup ஃபங்க்ஷன்ஸ், லுக்கப் ஃபங்க்ஷன்ஸ், அதோட அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அதில் இருக்கும். நீங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெர்டிக்கல் லுக்கப். Vlookup அப்படிங்கிறது வெர்டிக்கல் லுக்கப். இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு சினாரியோ நான் க்ரியேட் பண்ணுறேன். player 1 அவங்க கிரிக்கெட், player 2 ஒரு வாலிபால், player 3 அவர் சாக்கர். ஸோ நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நான் அந்த player 1 நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவர் என்ன கேம் விளாட்றாரு அப்படிங்கிறத எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ Vlookupை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது. Vlookup வந்து லெஃப்ட் மோஸ்ட் வேல்யூ, உங்களோட லுக்கப் வேல்யூ வந்து லெஃப்ட் மோஸ்ட் வேல்யூவாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் Vlookup ஃபங்க்ஷன்ஸை ஒர்க் அவுட் பண்ண முடியும். இன்கேஸ் நான் இங்கனுக்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூ வச்சுருக்கேன், சீரியல் நம்பர் 1 2 3, நான் அந்த மாதிரி வேல்யூ வச்சுருக்கேன். நான் Vlookup ஃபங்க்ஷன் இந்த வேல்யூக்கு அப்ளை பண்ணுறேன், இதுதான் என்னோட லுக்கப் வேல்யூ அப்படின்னா உங்கள் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா லெஃப்ட் மோஸ்ட் வேல்யூவாக இருக்கிறது உங்களோட சீரியல் நம்பர். ஸோ நீங்கள் எதை சர்ச் பண்ண போகிறீங்களோ அதுதான் லெஃப்ட் மோஸ்ட் வேல்யூவாக இருக்கணும். அப்படின்னா தான் உங்களோட Vlookup ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ இங்கே தான் நான் டைப் பண்ண போகிறேன் player 1. இங்கேனுக்குள்ளே எனக்கு அந்த கேம் என்ன கேம் வருது அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணணும். ஸோ நான் இங்கே தான் ஃபார்முலா எழுதணும். ஸோ ஈக்குவல்ஸ் Vlookup. நம்மளோட லுக்கப் வேல்யூ இது இந்த செல். இங்கே நான் என்ன செலக்ட் பண்ணுறனோ இங்கே செலக்ட் பண்ணுற அந்த டேட்டாவுக்கு மேட்சாக இருக்கிற அந்த வேல்யூவை சர்ச் பண்ணி அவங்க என்ன கேம் விளாட்றாங்க அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்து இங்கே பிரிண்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணுங்கள், அந்த வேல்யூ செலக்ட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேபிள் அரே. எது நம்ம டேபிள் அரே? நம்மளோட டேபிள் ரேஞ்ச். இதுதான் என்னோட ரேஞ்ச். அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து காலம் இண்டெக்ஸ். காலம் இண்டெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா டேபிளை பொறுத்த வரைக்கும் இது காலம் 1, இது காலம் 2. நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ரேஞ்ச் இது தான். அதான் இதனால தான் அந்த டேபிள் அரே. ஸோ காலம் 1, காலம் 2. எனக்கு வேல்யூ எங்கேருந்து வரணும்? காலம் 2லேருந்து வரணும். ஸோ காலம் 2. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ட்ரூன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட் மேட்ச், ஃபால்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச். எல்லாருக்குமே எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். அப்ராக்சிமேட் மேட்ச்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நியர் மோஸ்ட் வேல்யூ. ஓகேவா? அது உங்களோட நியர் மோஸ்ட் வேல்யூவாக ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஆனால் எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ ஐ எம் கிவிங் ஃபால்ஸ். தட்ஸ் இட். இப்போ நான் இதுக்கப்புறம் நான் இங்கே என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கேமை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். தட்ஸ் இட். இதுவே சம்இஃப். சம்இஃப் அப்படிங்கிறது என்னன்னா சம் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பார்த்தோம்? செலக்டட் ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் சம் ஃபங்க்ஷன் பார்த்தோம். அதே மாதிரி சம் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே ஒரு க்ரைட்டீரியா வச்சு எப்படி சம்இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறது, அதுதான் சம்இஃப். ஸோ லெட்ஸ் டேக் a scenario here. So 07/23/20. ஸோ இந்த டேட்டில் ராம் அப்படிங்கிறவரும் லாரா அப்படிங்கிற லேடியும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? ஸோ 250 and 300. அண்ட் தென் சேம் அகெயின் அதே நாளில் ராம் 150 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. லாரா 300க்கு மறுபடியும் 300 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ராம் அகெயின் ஈவினிங் 100க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சேம் டேட்டில் இந்த ராம்ங்கிற கஸ்டமர் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அந்த சினாரியோவுக்கு நம்ம சம்இஃப் ஃபங்க்ஷனை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ நான் யாருக்கு கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா ராம் அப்படிங்கிற கஸ்டமருக்கு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஈக்குவல் சம்இஃப். ஸோ சம்இஃப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ரேஞ்ச் கொடுக்கணும். எந்த ரேஞ்சில் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம்? இதுதான் என்னோடய டேபிள் ரேஞ்ச். அப்புறம் கமா யாருக்கு நான் லுக்கப் பண்ண போகிறேன்? ராம். அந்த டேபிளில் ராம் அப்படிங்கிறவருக்கு நான் லுக்கப் பண்ண போகிறேன். கமா. ஸோ அந்த ராமுங்கிற கஸ்டமர் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்க போகிறாங்கிறதுக்கு நான் சம் ரேஞ்ச் கொடுக்கணும். சம் ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த ரேஞ்ச். இதில் தான் என்னோட சம் ரேஞ்ச். ஸோ ராம் அப்படிங்கிற கஸ்டமர் 500க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது லாரா அப்படின்னு கொடுத்தனா அவங்க 600க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அன்றைக்கி சேம் டேட்டில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் இன் எக்ஸல். ஓகே. மேலும் சில முக்கியமான ஃபங்க்ஷன்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அது என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.